இப்போ ஃப்ளார் மேக்கிங்கில் வந்து ஒரு டிப்ஸ் வந்து பார்க்கலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு ஃப்ளார் வந்து எடுத்துக்கிறேன். அதை இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கோங்க. மல்லிகைப்பூவோட ஸ்டெம் வந்து எவ்வளோ சைஸ் வந்து இருக்குமோ அந்த சைஸ்க்கு வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நந்தியாவட்டம் நெட்டு, ஜட நெட்டு, இதில் வந்து நான் உங்களுக்கு மல்லிகைப்பூ மாதிரியே அந்த சைஸில் கட் பண்ணி நான் வச்சுருக்கேன். ஆனால் இது வந்து நந்தியாவட்டம் தான், ஆனால் பார்க்கறதுக்கு மல்லிகைப்பூ மாதிரியே வந்து இருக்கும். இது மீடியம் சைஸ் நந்தியாவட்டம். ஆனால் இங்கே வந்து நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிச்சிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அதோட ஸ்மால் சைஸ் வந்து நந்தியாவட்டம். இதுலேயும் பண்ணலாம். ஆனால் இதில் பண்ணுறப்ப உங்களுக்கு அந்த பட்டு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறப்ப பார்க்கறதுக்கு மல்லிகைப்பூ மாதிரியே வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். இதுலேயும் வந்து பண்ணலாம். இதில் பண்ணுறப்ப இன்னும் கூட உங்களுக்கு நெருக்கமாக வந்து வரும். ஆனால் நமக்கு டைம் வந்து ரொம்ப எடுக்கிற மாதிரி வந்து இருக்கும். பெரிய நந்தியாவட்டம்க்கும் சின்ன அதாவது பெரிய ஸ்டெம்க்கும் இந்த ஸ்டெம்க்கு பாருங்க எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டிஸ்டன்ஸில் வச்சு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப தள்ளி வரும். ஹேர் வந்து உங்களுக்கு நல்லாவே விசிபிளாக வந்து தெரியும். இப்படி பண்ணுறப்ப ரொம்ப நெருக்கமாகவும் இருக்கும், பார்க்கறதுக்கும் வந்து உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதனால வந்து இந்த மாதிரி கட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இந்த டிப் வந்து கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்க்கறதுக்கு வந்து அவுட்டர் லுக் வந்து ரொம்ப அழகாகவே வந்து இருக்கும்.